இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வீட்டில் இருக்கிற எல்லா ரூம்லையும் இந்த முட்டையை வச்சாச்சுல? அது என் ரூமில் மட்டும் தான் இன்னும் வைக்கல. எங்க உங்க ரூமு? அதுவும் அங்கே மேலே இருக்கு பாருங்க. அதான் சரி, நான் போய் வச்சுட்டு வந்துடுறேன். நீங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ஜன்னல் கதையும் சாத்திடுங்க. சரிங்கய்யா. ஓடுங்க சாமி. ஐயா வாங்க சாமி. சாமி என்ன சொல்லுங்க சாமி? ஐயா சாமி மனுஷன் பயங்கர என்னாச்சு சொல்லுங்க. சாத்துங்க. இதுக்கப்புறம் உனக்கு புத்தகம் தேவைப்படாது. அடுத்தடுத்த உலகத்துக்கு நீ போகும்போது உனக்கு வழிகாட்டியா இருக்க போறது உன் கையில இருக்கிற இந்த மந்திரவாள் தான். அதனால பத்திரமா வச்சுக்க. ஏய் மூதாட்டியே, அப்படி என்றால் இந்த வேட ரகசிய புத்தகத்தை என்ன செய்ய? அதுக்காக தானே சரியான நேரத்துல உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். உன் கையில இருக்கிற மந்திரவாளை வேட ரகசிய புத்தகத்துக்கு நேரா நீட்டி நீ திரும்ப வர வரைக்கும் என்கிட்ட பத்திரமா இருக்கணும்னு நீ உத்தரவு போட்டா அது என்னோட கைக்கு வந்துடும். அத நான் பத்திரமா பாத்துக்குவேன். வழக்கம் போல சரியான நேரத்துக்கு வந்து உதவி செஞ்சிருக்கீங்க மூதாட்டியே. இதோ இப்பவே நீங்க சொன்ன மாதிரி செய்யற. நான் வர்ற வரைக்கும் இந்த வேட ரகசிய புத்தகம் மூதாட்டிக்கிட்டே இருக்கட்டும். நான் போயிட்டு வரேன். நானும் என் வாழ்க்கையில எத்தனையோ இடத்துக்கு போய் பார்த்துருக்கேன் சாமி. அங்க உள்ள அமானுஷத்தை கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கேன்ப்பா. ஆனா உன்னோட வீட்டுல மனுஷங்க குடி இருக்குல்ல, ஊர்ல இருக்கிற மொத்த அமானுஷமும் குடி இருக்குது. இத பாருங்க, நான் ஒண்ணுதான் சொல்லுவேன். இனி இந்த வீட்டுல யாரும் இருக்காதீங்க. ஐயா, அது உங்களுக்கு தாயா பெரிய பிரச்சனை. ஐயா ஐயா ஐயா, நீங்க அவசரப்பட்டு எதுவுமே சொல்லாதீங்க. நீங்க சொன்ன நேரம் முடிஞ்சிருச்சு இல்ல? வாங்க கதவு திறந்து பார்க்கலாமே. பா சொன்னா நம்ப மாட்டேன்றல நீ. எல்லாம் பட்டு தான் தெரிஞ்சுக்கணும்னா வாங்க போய் பார்க்கலாம். பாத்தீங்களா, இத பத்தி நான் உங்களுக்கு விலாவரியா சொல்றேன். என் கூட வாங்க. இந்த வீட்டுல இருக்கிற அமானுஷங்கள்லாம் காலங்காலமா இருக்குதுங்க. ஏதோ பழி தீக்க வந்திருக்குதுங்க. இந்த வீட்டுல குழந்தை எதுவும் பிறக்க போகுதா? ஆமா, என் பொண்டாட்டி இப்ப நேரமாசமா இருக்கா. அந்த குழந்தை ரொம்ப சக்தி வாய்ந்த குழந்தைன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தைக்காக இந்த மாதிரி அமானுஷங்கள்லாம் இங்க இருக்குதுன்னு எனக்கு தோணுதுப்பா. ஐயா, இப்ப என்ன செய்யறது?
இதுங்க எல்லாத்தையும் என்ன மாதிரி சாதாரண குறி சொல்றவங்களால கட்டுப்படுத்த முடியாது. உங்க வீடு மனுஷங்க குடி இருக்கிற வீடா மாறணும்னா அதுக்கு நீங்க போய் அந்த சூடாமணிய போய் பார்க்கணும். சூடாமணியா? ஐயா அது யாரு? அந்த சூடாமணி மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மந்திரவாதி ராட்சசி. அவளை பார்த்தா இந்த அமானுஷங்கள்லாம் நடுங்கும். அவ பேச்சுக்கு கட்டுப்படும். உங்களோட மொத்த குடும்பத்தில் உள்ள எல்லாருடைய பிரச்சனைகளும் மொத்தமா தீரணும்னா நீங்க சூடாமணியை பார்த்தே ஆகணும். மரணமே இல்லாத வாழ்க்கைய 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அவ வாழ்ந்துட்டு இருக்கா. அந்த சூடாமணி அவ பாதாள கோயிலுக்குள்ள இருப்பா. நீங்க போய் பார்த்து விஷயத்த சொல்லி கையோட அவளை கூட்டிட்டு வந்துருங்க. மத்த எல்லாத்தையும் அவ பார்த்துக்குவா. அந்த வேட ரகசிய புத்தகத்தோட நடுப்பகுதியை தர. அதுல என்ன எழுதியிருக்கோ அத படி. அதாப்யசேத் சூரியபேத முஜாயின் சாயி சீதளித் பஸ்திராம் சசஹி தோ நாம ஸ்யர்ஸ்ய சதுஷ்டம். ராணி, அந்த புத்தகத்தை கொடு. என்ன ஆச்சுக்கா? அதோட அர்த்தம் என்ன? ராணி, இந்த மந்திரத்தை ஒரே நேரத்துல உச்சரிக்கணும். அப்படி உச்சரிக்கும் போது அதோட ஒளித்தன்மை குறைஞ்சாலோ இல்ல அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது வார்த்தைகள் முன்னாடி பின்னாடி மாறினாலோ இது பலிக்காம போயிடும். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அவங்கள நம்மளால காப்பாத்தவே முடியாது. என்னக்கா இது? இப்போ என்ன பண்றது? ஐயோ,